மேடம் இந்த லைட்டில் போட சொல்லுங்கள், லைட்டெல்லாம் போட சொல்லுங்கள். இந்த லைட்டை இதை இது போட சொல்லுங்க, ஆன் பண்ண சொல்லுங்க மேடம். மூடிடுங்க. தங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையை எழுதின ஒரு கிருஷ்ணன் நம்பி. இந்த கிருஷ்ணன் நம்பியினுடைய தங்க ஒருங்கிற சிறுகதையை நான் சில மாற்றங்கள் செஞ்சு நாடகமாக நிகழ்த்த போறேன். ஒரு நாடகத்துக்கு அந்த நடிகர் திறன்மிக்கவராக இருந்தாலும் சரி, நல்ல பார்வையாளர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த நாடகத்தை சிறப்பாக செய்துவிட முடியாது. நான் முழுக்க முழுக்க உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் இந்த இடத்துல வேண்டி விரும்பி கோருகிறேன். உங்களுடைய அமைதியும் என்னை நல்லபடியாக நிகழ்த்த வைக்கும். நிச்சயமாக நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த நாடகம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். எழுத்தாளர்களினுடைய வாழ்க்கை இது. குறிப்பா சொல்லணும்னா புதுமை பித்தன் எழுத்தாளருடைய வாழ்க்கை தான் இந்த நாடகம். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த நாடகம் நிறைய ஃப்ளோர்ல இருக்கும், கீழே தரையில் இருக்கும். அதனால முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். எனக்குமே உங்களுடைய அருகாமை ஒரு பெரிய பலத்தை தரும். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க, இந்த 2 ஃபேன் ஆஃப் பண்ணிருங்க மேடம். மூடிடலாம். மேடம் இந்த ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிடுங்க, 2 ஃபேனையுமே. இப்போ மாணவர்கள் அமைதியாக அமரவும்.
அன்புள்ள செல்லம்மாவுக்கு, செல்லாவுக்கு, செல்லா உனக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு கடிதாசி போட்டிருந்தேன். திரும்ப மறுபடியும் ஒரு கடிதாசி மாலையிலையும் போடுறேன். உனக்கு கடிதாசி எழுதலைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பாத்துக்க, செல்லா, என்ன செய்ய சொல்ற? நானும் இந்த பட்டணம் முழுக்க எல்லா தெருக்களின் வழியாகவும் நடந்து நடந்து தேடி பார்த்துட்டேன். நம்ம வரவுக்கு ஏத்த ஒரு வீடு கிடைக்கவே மாட்டேங்குதே. 50 ரூபாய் வாடகை. பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவனுக்கு 50 ரூபாய் எப்படி சாத்தியம்? ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடைச்சா உன்னை நான் அழைச்சிட்டு வந்துருவேன். அட போனா போகுது, கொடுத்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குதே. செல்லம்மா, நடந்து 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 என் காலெல்லாம் தேஞ்சு போனதுதான் மிச்சம். கால் வலிக்கு விளக்கெண்ணெய் வேற வாங்கி வச்சிருக்கேன். செல்லம்மா, அந்த விளக்கெண்ணெய நீயே கூட இருந்து எனக்கு தேஜு. நீ என் கூட இருக்கிறத நினைச்சாலே எனக்கு சிலுத்துக்குது. பட்டணத்துல வீடு கிடைக்கிறது அவ்வளவு எளிதா என்ன? செல்லம்மா, நேத்து தேனாம்பேட்டை பக்கம் வீடு பார்க்க போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் மந்தைவெளி, புரசைவாக்கம், பட்னப்பாக்கம்னு சுத்திட்டு தானே இருக்கேன். அப்படி நேத்து மாலை தேனாம்பேட்டை பக்கமா போயிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம், அந்த காட்சி யாருமே நம்பவே மாட்டாங்க. நிஜமா, நான் உனக்கு அதை சொல்லியே ஆகணும். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு சின்ன சந்து, சேரும் சகதியும் ஒரே பன்னி கூட்டமும் ஒரே களஞ்சியமா. ஆனா அங்கதான் ஒரு குழந்தை ஆகி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிதான் இன்னொரு குழந்தை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அங்கேயுமே மனுஷன் வசிக்கிறான்ல. எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சந்தோஷங்கிறத விட எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பா இந்த சந்துக்குள்ள நம்ம வரவுக்கு ஏத்த ஒரு வீடு நிச்சயமா கிடைச்சிரும். சந்தோஷமா போயிட்டு இருந்தேன். அப்படி மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் நீ நம்ம கண்மணி ராஜாவை தூக்கிக்கிட்டு புகை வண்டியில வந்துட்டே இருப்ப. என்ன ஆனா அங்கேயுமே போன காரியம் காயா போச்சு. செல்லா, அங்க அந்த இடத்துல அவன் 55 ரூபா சொல்றான். சரி, போனா போகட்டுன்ட்டு வந்த பாதையிலேயே திரும்பி போயிட்டு இருந்தேன். ஒரு பாட்டை சீக்கி அடிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். குப்பையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா, இந்த இடத்துல போய் தானா 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 இந்த போலீஸ்காரங்க எல்லாம் போடுவாங்கல்ல ஒரு பூட்ஸ்,
இந்த பூட்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த குப்பைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து புகை வர்ற மாதிரி இருந்துச்சு. நானும் ஆச்சரியமா எட்டி பார்த்தேன். என்னது வினோதமா இருக்கு. இந்த போலீஸ்காரங்க போடுற பூட்ஸுக்குள்ள ஒரு ஒற்றை தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அட என்னது? நான் தாழாம எட்டி உள்ள பார்த்தேன். செல்லா, தென்னம் ஈர்க்குச்சியில செஞ்ச ஏணி ஒண்ணு பூட்ஸோட விளிம்பில் இருந்து உள்ள இறங்கி போச்சு. அதை விட ஆச்சரியம் பார்த்துக்க, அந்த தென்னம் ஈர்க்குச்சியில செஞ்ச ஏணி வழியா ஒரு குட்டி மனுஷன், கட்டவரல் அளவே இருக்கிற குட்டி மனுஷன் மேலேறி வந்தான். அவன் இந்த கல்லிவரின் யாத்திரை கதையில வர்ற லில்லிபுட் பேர் வழி மாதிரி இருந்தான். ஆமா, அந்த குட்டி கட்டவரல் மனுஷனுக்கு கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, முக்கியமா வயிறு இருந்துச்சு. அந்த குட்டி மனுஷன் பூட்ஸோட விளிம்புல ஏறி நின்னுட்டு, சொல்ல பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு. இது என் ஊடியா? நான் அப்படி பார்க்குறேன். என் ஊடு இதுக்குள்ளதான் நான், என் பொஞ்சாதி, என் 3 பசங்க எல்லாரும் இதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆமா, என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? அட மறுபடி என் பொண்டாட்டி உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காயா? என்ன வேலையா உண்ட? அப்படி வசனமா நின்று பேசினா எனக்கு எப்படியா கேட்கும்? குனிஞ்சு பேச சொல்லு, என்ன வேலையா வந்த? கிடைச்சிச்சா? எப்படி கிடைக்கும்? கிடைக்கல தானே. பட்டணத்துல அவ்வளவு எளிதா உனக்கு வீடு கிடைச்சிருமாக்கும். ஒரு வகையில உன் கதையும் என் கதையும் ஒன்னியா. எனக்கு பொண்டாதி குளிச்சு முடிக்கிற வரைக்கும் என் கதையை உனக்கு சொல்லணும் போல இருக்கும். கேக்குறியா? கேட்கணும். ஊடெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கேட்டுப்பா என்ன? ஒரு காலத்துல நானும் ஒன்ன மாதிரியே ஒசரமா தான் இருந்தேன். படிச்சு முடிச்சு வேலைக்கு போனேன். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொஞ்சாதியோட ஒன்னா வாழறதுக்கு வீடு வேணும்னு அவளை கிராமத்திலேயே விட்டுட்டு பட்டணத்துக்கு நான் மட்டும் வந்தேன். இந்த பட்டணத்துல சாரசாரையா 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 மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வரிசையா போற எறும்ப பாக்குற ஒரு சிறுவனை போல நானும் வீட்டை தேடிக்கிட்டே இருந்தேன். அம்மா வணக்கங்கம்மா. டூலெட் போர்டு போட்டிருக்கு. ஆமாங்கம்மா. அம்மா நானும் பொஞ்சாதியும் மட்டும்தாங்கம்மா. வாடகை மாமா கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன். அம்மா நான் வந்து பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்க்குறேங்கம்மா. அம்மா என்னோட கதையெல்லாம் வந்திருக்குங்க. அம்மா கதை எழுதுனா வாடகை கண்டிப்பா நான் கொடுத்துருவேங்கம்மா. சார் வணக்கம் சார். சார் போன வாரம் வந்து கேட்டு போனேன் சார், வாடகைக்கு வீடு வேணும்னு. சார் உங்க வீடெல்லாம் அப்புறம் தொடப்பீங்களாமா சார்? கொஞ்சம் கரிசனம் பண்ணுங்க சார். சார்
சார், ஐயோ சார், எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல சார். செவரெல்லாம் கிறுக்கவே மாட்டோம் சார். உங்க வீட புது வீடு மாதிரி பத்திரமா பார்த்துப்பேன் சார். சார் சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே சார். சார் சார், நாளைக்கு கண்டிப்பா வரேன் சார். சார், அவங்க அட்வான்ஸ் கொடுக்கல, என்ன சொல்லுங்க சார், நான் வந்து கொடுத்துறேன் சார். மா வணக்கம். வீடு கேட்டு வந்திருந்தேன். என்னங்கம்மா? நாங்க அந்த சாமியை தாங்கம்மா கும்பிடுவோம். நாங்க அந்த ஊர் தாங்கம்மா. என்னங்கம்மா, வீட்டை நல்லா பாத்துக்கிட்டா பத்தாதா? நாங்க யாரா இருந்தா என்னங்கம்மா? வெயில் காலம் முடிந்து பனிக்காலம், பனிக்காலம் முடிந்து மழைக்காலம், மழைக்காலம் முடிந்து மீண்டும் வெயில் காலம். பருவங்கள் ஒவ்வொன்றாக கடந்து கொண்டே இருந்தன. என்னால் நானும் என் மனைவியும் வாழ்வதற்கான ஒரு வீட்டை கண்டெடுக்க முடியவே இல்லை. வாழ்க்கை அப்படியே போயிருமா என்ன? எல்லாத்துக்கும் எனக்கு கதை தான் ஆதாரம். எனக்கும் வீடு கிடைச்சதே. மொட்டை மாடிக்கு போற படிக்கட்டு இருக்கும்ல, அந்த படிக்கட்டோட சந்து இருக்கும்ல, அதுக்குள்ள தங்கிக்கிறீங்களான்னு ஒரு ஓனர் கேட்டாரு. ஏழைக்கேத்த எள்ளுருண்ட. நான் வரேன் சார்னு சொல்லிட்டேன். சும்மா இல்ல, 20 ரூபா வாடகை. போயிட்டு போகுது, கொடுத்துடலாம். இதுக்கு இடையில ஊருக்கு போயிருந்தேன். என் பொஞ்சாதி சமயக்கட்டில் வேலை பார்த்துட்டு. மாமா, எப்போ மாமா என்ன உங்க கூட பட்டணத்துக்கு கூட்டிட்டு போற? சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க மாமா, கல்யாணமாயி 1 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி அழுதவள சந்தோஷமா அழைச்சிட்டு போனேன். எங்களுடைய புது வீடு, அந்த படிக்கட்டு வீட்டுக்கு நானும் அவளும் எங்களை சொருகிக்கிட்டோம். என்ன, இந்த வீட்டுல குனிஞ்சே இருக்கணும், நிக்க முடியாது. எல்லா வேலையும் குனிஞ்சுக்கிட்டு தான் செய்வோம். குனிஞ்சே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் போன கொஞ்ச நாள்லயே என் மனைவி நிறமாசமா ஆனா. நிறமாசமா இருக்கிறவள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்ல. அந்த குட்டி வீட்டில் ரொம்ப நேரம் குனிய வைக்க கூடாதுன்னு அவளை நிழல நிக்க வைப்பேன். என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன்.
குனிஞ்சே இருந்ததுல என் மனைவியோட கரு ஒண்ணும் இல்லாம போச்சு. அப்படியே இருந்துட முடியுமா? வேற வீட்டை தேடி போனோம். வேற வீட்டை தேடி போகும்போது தான் கவனிக்கிறோம், அந்த வீட்டுல நாங்க குனிஞ்சே இருந்தோம்ல, குனிஞ்சே இருந்ததுல எங்களோட முதுகெலும்பு கூடு கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு, கால் எலும்பெல்லாம் தேஞ்சு, நாங்க கொஞ்சம் குட்டியா ஆயிருந்தோம். நானும் அவளுமே. மறுபடியும் ஒரு வீடு கிடைச்சிச்சே. இந்த முறை என்ன வீடு கிடைச்சிச்சு தெரியுமா? மொட்டை மாடிக்கு மேல தண்ணி தொட்டி இருக்கும்ல, அந்த தண்ணி தொட்டி வீடு வட்டமா. தண்ணி தொட்டிக்குள்ள எப்படி வீடு? அங்கதான் தண்ணியே இல்லையே. அந்த ஓனரு தண்ணியே இல்லாத தொட்டிய வாடகைக்கு விட்டாரு. என் பொஞ்சாதி இப்படி அரை வட்டமா, நான் அப்படி அரை வட்டமா, 2 பேரும் அரை வட்டத்துல ஒரு வட்டமாகி படுத்துக்கிட்டோம். அந்த வீடு முன்னாடி இருந்த வீட்டை விட வசதியா இருந்துச்சு. வானத்துல நிலாவும் நட்சத்திரங்களும் தெரிஞ்சுச்சு. மாமா தோ பாருங்க, நிலா பாருங்க, நிலாவுக்கு பக்கத்துல எவ்வளோ நட்சத்திரம் பார்த்தீங்களா? நட்சத்திரங்கள் மாதிரியே நமக்கும் நிறைய குழந்தை பிறந்தா என்ன ஆசைதான் உங்களுக்கு. மாமா நான் ஒன்று சொல்லவா? நீங்க அப்படி படுத்திருக்கீங்க, நான் இப்படி படுத்திருக்கேன். நம்ம 2 பேருக்கும் நடுவில் இந்த இடைவெளி இருக்குல்ல, இத யாருக்காவது ஒண்டி குடித்தனத்துக்கு வாடகைக்கு விட்டுறலாமா? அடி கள்ளி, அப்படி கொடுத்தா நம்மளை பிரிச்சிருவாங்கடி. அந்த வீட்டில் தான் எங்க 2 பேருக்கு 1, 2, 3ன்னு 3 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல பாருங்க, அந்த 3 குழந்தைங்களும் எங்களை மாதிரியே குட்டியாவே இருந்தாங்க. திடீர்னு எங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டோம் என்னன்னு தெரியல, ஓனர் வாடகை ஏத்திட்டாரு. என்ன காரணமாமா? தண்ணி வரி கொடுக்கணுமா? தண்ணியே இல்லாத தொட்டியில தண்ணி வரி கொடுக்கணுமா? நம்ம வரவுக்கு ஏத்ததா இருக்குமா? அந்த வீட்டுல இருந்தோம் காலி பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் குறைஞ்சு போயிருந்தோம், குள்ள மனுஷனா ஆயிருந்தோம். ஏன்னா இந்த பட்டணம் ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தைக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்க குட்டியா ஆனதுல பாருங்க ஒரு வசதி, ஒரு வேளை சாப்பாட்டை 4 வேளை சாப்பிட முடிஞ்சுச்சு. ஒரே வேட்டிய 5 பேருக்கும் உடையா தச்சு போட்டுக்க முடிஞ்சுச்சு. சந்தையில விலை கூடிக்கிட்டே இருக்கு. விலை கூடுறதுக்கு ஏற்ப எங்க வயிறு சுருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தண்ணி தொட்டிக்கு அப்புறமா நாங்க ஒரு கோழி கூண்டுல போய் குடியிருந்தோம். கோழி கூடே எங்களுக்கு வசதியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பட்டணத்துல நாங்க மட்டும் இல்ல, இது மாதிரி பல பேர் வர்றாங்க. பாலத்துக்கு அடியில, பாதை ஓரத்துல, சாக்கடைக்கு பக்கத்துல, தகர கொட்டாய்க்குள்ள, பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லா இடத்துலையுமே சனம் படுத்துக்கிட்டே இருக்கு. குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்கு. அதுவும் வட மாநிலத்திலிருந்து வர்ற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பாஸ்கரோ रहने दो, कितना सताओगे हमें. பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்காங்கன்னா இங்கதான் வந்து மூந்திர இருப்பீங்களாடா? அக்கா தங்கச்சிங்களோட பிறகு
வா வா வா. இந்த பட்டணத்துல மனுஷனாவே வாழ முடியாது. புழுவா பூச்சியா நாயா பேயா முதுகெலும்பு இல்லாம தான் வாழணும். படிக்கட்டு வீடு, தண்ணி தொட்டி, தகர கொட்டகை, கோழி கூடுன்னு மாறி 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 கடைசியா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தையா. இதான் என் கதை. நான் ரொம்ப நேரமா இந்த கதையை அவங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்கேன்ல. கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நீயும் என்ன மாதிரியே குட்டியா காலிருந்தெல்லாம் தேஞ்சு போய் அதுக்குள்ள முகம் போற போக்க பாரு, அப்பெல்லாம் ஆகாது. உனக்கு நல்ல வீடாவே கிடைக்கும். போயிட்டு வா. என்ன பொண்டாட்டி குளிச்சு முடிச்சுட்டு துணியெல்லாம் அலசி போடுறாயா, நான் போய் உதவணும், இல்லைன்னா உதவணும். வரட்டுமா? போயிட்டு வா. பார்த்து பார்த்து. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையர தையர தையரா. இல்லையா, இவ்வளவு நேரம் பேசிக்க இருந்துட்டு பேர் சொல்லாம போறான் பாரு. பேர் என்ன? சோ விருத்தாச்சலம். ஆஹா, சோ விருத்தாச்சலம். நல்ல பேர், நல்ல பேர். நான் என்ன மாதிரியே குட்டியா சோவி அப்படின்னு கூப்பிடுவா. சோவி. உல்லாச உலகம். சோவி, உன் பஞ்சாபி நான் கேட்டேன். உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையர தையர தையரா. செல்லம்மா, அவன் கிடைக்கிற செருப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அவனோட உடம்பு குறுக்கிக்கிட்டே போயிருந்திருக்கான். நம்ம அவன் அளவுக்கு துரதிர்ஷ்டசாலிங்க இல்லை தானே. ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு வீட்டில் நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம். இத்துடன் மணி ஆர்டர் ரூபாய் 5 இணைத்துள்ளேன். இப்படிக்கு உன் சற்றே உயரமான கணவன். நீயும் என்ன மாதிரியே குட்டியா, நானும் அவன மாதிரியே குட்டியா, காலெல்லாம் தேஞ்சு போய். கால் எல்லாம் தேஞ்சு போய். இல்லம்மா, நம்மளும் அவன மாதிரியே குட்டியா போய். நன்றி.